வைரவ பெருமானே உனக்கு ரத்த வெள்ளம் வேணுமோ பஞ்சாமிர்தம் வேணுமோ. ஆடு காட்சிப்படுத்தப்படுறதே பெரிய ஒரு திருவிழா மாதிரி. இது உயிரோட என்ன சொன்னா 12 லட்சம் பேர். கோயில் நேர்த்திக்காகவும் விலாசத்துக்காகவும் ஒரு ஆசையும். யாழ்ப்பாணத்தில் பெரிய ஒரு வேள்வி என்று சொன்னால் கவனாபத்தை தான். மனவழியில் முதல் தொடங்கிய வேள்வியும் பலமுறை தடை செய்த போது சிலர் சொல்லிடும் கிடாயை வெட்டி போட்டு வியாபாரம் கோயில நடக்க மட்டும் கிடா விடுவோம். இந்து நேயத்தில் 14 தலைமுறையாக நடத்தி வருகின்றோம். இல்லை 3-4 ஆடு கட்டிக்கணும். 4 பெரிய ஆடு. உளுந்து, கடலை, அரிசி ஒரு சனம் சொல்லி ஒரு சனம் வந்து இப்படியே ஒவ்வொரு இடமா போய் அந்த வேலிக்கான ஆடுகளை பார்ப்பினோம். 12 மணிக்கு மடம் மாற்றுவினோம். 2 மணிக்கு வெட்டு ஆரம்பம். வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் கவுனாவத்தை நரசிம்ம வைரவ கோயில். அது என்னென்னா நாளை தினம் இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த மரபு வேலி பொங்கல் இடம்பெற இருக்கு. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நாளைய வேலிக்காண்டி இன்றைய தினம் இரவு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆடுகளை காட்சிப்படுத்திக்கணும். அது சம்பந்தமான விடுத்தான் இந்த வீடியோ போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலிகால காவலனே எங்கள் கௌரவத்தை சரசிங்க வைரவனே, மனதார உனை வழிபட்டால் மரண பயம் கூட விலகினம் வாழ்வுதான் நீரை செய்து எதிர்ப்புகளாடு இன்னல்கள் இமையண்டாது. பாருங்க, அப்படியே வீதி எல்லாமே அலங்கரிச்சு கவுனாவத்தை வேலிக்காண்டி ஆடுகள் கட்டியிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இப்படியே அந்த ஆடுகளை பார்த்து சொல்றதா காரணம் இருக்கு. நாளைக்கு வந்து அதிகாலை கவுனாவத்தை வேலி இடம்பெறும். பாருங்க, அந்த ஆட்டு சைஸை பாருங்க. அப்படி வந்து ஆட்டுக்கு அழகான செயின் எல்லாம் போடுங்க. செயின் எல்லாம் போட்டு ஆட்டை அலங்கரிச்சு அப்படியே இருக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க. இந்த மாதிரி வேலிக்காண்டு ஆடு தயார் பண்ணி வச்சுக்கீங்கண்ணா. எத்தனை மணிக்குண்ணா வேலி? வேலி 2 மணிக்கு வெட்டு துவங்கும். 12 மணிக்கு மடம் மாற்றுவினோம். 2 மணிக்கு வெட்டு ஆரம்பம். நாங்கள் 12 மணிக்கு டிராக்டர்ல கிடா இருக்கிறோம். 2 மணிக்கு ஏற்றுறோம். 12 மணிக்கு அங்கே ஏற்றின மாட்டா 2 மணிக்கு அங்கே போய் சேரும். மெல்ல போய் சேரும். நீங்கள் எவ்வளோ காலமாக வேலிக்காண்டீங்க இப்படி ஆடு வளர்க்குறீங்க? நாங்கள் 2020ஆம் ஆண்டு வேண்டின ஆடு. இன்றைக்கு 6 வருஷம். 2020ஆம் ஆண்டு 6 வருஷம் வளர்த்து இப்போ வேலைக்கு கொடுக்குறீங்க. 6 வருஷமா வளர்த்து தான் இந்த வருஷம் வருஷம் வளர்த்து கொடுக்குறோம். நாங்கள் கூட இந்த வேலிக்காண்டி இதுக்கு கொடுக்கறதுக்கு வந்து உணவு முறையில் வித்தியாசங்கள் இருக்கு. இல்லாட்டி என்ன மாதிரி இருக்கு? உணவு முறையில் வித்தியாசம் இருக்கு. என்ன மாதிரி சாப்பாடு இல்லாமல் இதில் இருக்கு? சாப்பாடு உளுந்து, கடலை, அரிசி தான் நான் கூடுதலாக பயன்படுத்துறது. அதெல்லாம் இப்படி பெருசாக வளருது. சனக்கோட்டை. நாளைக்கு வெளியில் இந்த பெருமதி கிட்டத்தட்ட எவ்வளோ போகும்ண்ணா? கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம். ரைட்டு. வெளியில வந்து இந்த சில கலருக்கெல்லாம் இருக்கும். கருப்பு வெள்ளி என்று கலருக்கு ஒரு மார்க்கெட். இதுக்கு என்ன மாதிரி? இதுக்கு ஒரு மார்க்கெட். தலையடி கருப்புன்றது ஒரு மார்க்கெட். தேலை கருப்பு இருந்தால் அதுக்கு ஒரு தலையடி கருப்பு. சரி சரி சரியா. ஓகேண்ணா. ஓகே, நன்றியா. நிறைய ஒவ்வொரு பிரதேசங்களும் மீதும் நிறைய மக்கள் வந்து இப்படியே இந்த வேள்வி ஆடுகளை பார்த்து கொண்டு போயிடும். இன்றைக்கு இப்படி நிறைய இடத்துல அப்படி லைட்லாம் போட்டு ஆடுகளை அப்படியே அலங்கரிச்சு ஒரு பிள்ளை மாதிரி இப்படி செயின் எல்லாமே போட்டு அதை அலங்கரிச்சு செய்யணும். அது வந்து கீழே உமி எல்லாமே போட்டுருக்கணும். பாருங்க, அப்படி பாருங்க. அப்படியே நிறைய பேர் வந்து இப்படியே ஒரு சனம்னு சொல்லி ஒரு சனம் வந்து இப்படியே ஒவ்வொரு இடமா போய் அந்த வேலிக்கான ஆடுகளை பார்ப்பினோம். சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் சொல்லி நிறைய பேர் வந்து இந்த ஆடுகளை பார்ப்பினோம். 100க்கும் மேற்பட்ட கோயில்களில் வேள்வி நடந்து வந்தது. வேள்வி நடந்ததை அதை நிறுத்திவிட்டு இப்போ எல்லோரும் சைவ கோயிலாக இருந்தது. அதுதான் எங்களுக்கு வழக்கு தொடர்ந்து வழக்கை நீதிமன்றத்தில் இருந்து எல்லா நீதிமன்றம் போய் சேர்ந்து யாழ்ப்பாணம் போய் கப்பல் எடுத்த வெற்றியோட வந்த நாங்கள் எங்கள் யார் என்று ஒரு தலைமையாளர் இருந்தார். அவர் தான் போய் தலைவர். அவர் பூவை கட்டி வச்சு பார்த்துட்டு பெருமான் பாஞ்சலில்
பூவை கட்டி வச்சு பார்த்துட்டு வடக்கு அப்பிலே எடுப்போம் என்று சொன்னார். பூ ஐயர் ஆதிமூலத்திலிருந்து அடுத்து கொண்டு வரும் பொழுது கேட்ட கேள்வி என்ன என்று சொன்னால், வைரவ பெருமானே உனக்கு ரத்த வெள்ளம் வேணுமோ பஞ்சாமிர்தம் வேணுமோ சொல்லிட்டு டக்கண்ட பூ எடுத்தார். இணைச்ச பூ வந்தது. அப்பில ஆடினம் டக்கண்டாலும் வெற்றியும் வந்தது. அதன் பின்தான் இப்போ சகல கோயில்களும் வேள்வி எங்கட கோயில் நடாத்தினதின் பின்தான் நடந்து கொண்டே இருக்குது. வேள்வி என்பது வைகாசி மாதத்தில் பூரலையை அடுத்து விசாக பொங்கலும் வேள்வியும் நடத்தி வருகின்றோம். இன்று நேற்றில் 14 தலைமுறையாக நடத்தி வருகின்றோம். அதை தலைமுறையாக எங்களோட சமுதாயங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த கோயில் நரப்பலி எடுத்த கோயில். நரப்பலி எடுத்து இந்த ஆடுகோழி வெட்டப்பட்டது. அதே சைவ கோயிலாக மாற்றப்படாது. அது சைவ கோயில் திருவிழாக்கள் எல்லாம் நடத்தி கொண்டே வாரம். இது நாங்கள் உயிர் பலி எடுக்க வேண்டும் என்றதுக்காக இதை நடத்தி கொண்டே இருக்கின்றோம். ஒரு கிடாயை சிலர் சொல்லினோம், கிடாயை வெட்டி போட்டு வியாபாரம் என்று. இது வியாபாரம் என்று இல்லை. கிடாயை வளர்த்து வெட்டும் பொழுது ஒரு கிடாயை வளர்த்து வெட்டும் பொழுது 15 லட்சம் ரூபா சரி வெட்டினால் இன்னொரு 4 லட்சம் விற்கலாம். வெட்டி விற்கிறது என்னென்றால், அதாவது கோயில் நேர்த்திக்காகவும் விலாசத்துக்காகவும் ஒரு ஆசைக்காகத்தான் இந்த கிடாயை வளர்த்து கொண்டு வரோம். கிடாய் விற்கிறது என்னத்துக்கு சொன்னால், கோயிலுக்கு ஒரு பகுதி, அடுத்த வருஷம் ஒரு கிடாய் அவிட்டு ஒரு குட்டியை கட்டுறதுக்கும் மற்ற வீட்டு பாவினைக்கு 3க்கும் தான் இதை விற்கிறது. அதை விற்கிறாண்டு சிலர் சொல்லினோம் வியாபாரம் பண்ணிட்டு. அது வியாபாரம் இல்லை. சரியா, வியாபாரம் இல்லை. ஓய் இந்த முறை ஆடு எத்தனை நீங்க வளர்த்துருக்கீங்க? 2 ஆடு நிற்குது. இது தொடர்ந்து நாங்கள் போன காலத்தில் நான் 12 வயதில் படிக்க வளர்த்தனான். 60ஆம் ஆண்டு தான். 60ஆம் ஆண்டு செத்தால் வெட்டி தாக்குறோடைய நாங்கள் உரிக்கிறது கிடையாது. நாங்கள் மற்றவை எல்லாரும் கடையை கொடுக்கணும் மட்டும். வேள்வி எத்தனை மணிக்கு தொடங்கும்? இன்றைய தினமா? இன்றைய தினம் 3 மணிக்கு வளர்ந்து கட்டி 4 மணிக்கு வெட்டி அதிகாலை 4 மணி. இவர் எவ்வளவு காலம் இந்த ஆடு? எத்தனை வயசு இந்த ஆடு வளர்த்து? இப்ப 3 வருஷம். 3 வருஷம் ஆடுன. 3 வருஷம். என்ன இனம் இது? கம்பர் மலையில 3 வருஷத்துக்கு 2,70,000 ரூபாய்க்கு விட்டலாம். 2 லட்சத்து குட்டியில 12 மாத குட்டியிலேயே விட்டனா. இந்த 3 வருஷம் வளர்த்து கொண்டே இருக்கிறோம். சரி சரி, நன்றி ஐயா. நன்றி. ஓகே, நன்றியா. இங்கடான் நிறைய ஆடு இருக்காம், போய் பார்ப்போம். ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கவுனாவத்தை, பிரான்பெட்டு, ஆனைக்கோட்டைன்னு சொல்லி நிறைய இடத்த கோழி நடக்கிறது. ஆனால் இந்த கவுனாவத்தம் பெரிய கோழி. கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட ஆடுகள் இங்கே கொண்டு வரணும். இதில் இங்கேயும் ஒரு வீட்டில் ஆடு நிற்கிது, போய் பார்ப்போம். ஒரு நல்ல தாடி ஆடு, தாடி எல்லாம் தாடி ஆடு. இங்கே ஒரு பெரிய ஒரு பொடி நிற்கிறீங்க. ஆளுக்கு பாருங்க, அப்படியே குளிக்க வாத்து போட்டெல்லாம் வச்சு இங்கே ஒரு பெரிய ஆடு நிற்குது. ஆனா இது என்ன இனம் ஆடுனா? இது சணல் இனம்னு சொல்றது. இது சணல் தான். இது எத்தனை மாதம் இருக்கு கிட்டத்தட்ட? இது கிட்டத்தட்ட 18 மாதம் அப்படி. வழிகாண்டு நீங்க 2 ஆடு தேர்வு எடுத்துக்கீங்க. இது மாதிரி சணல் ஆனதும் இல்ல இது ஜமுனாபாரி. ஜமுனாபாரி, ரைட்டு. வெள்ளியில் அந்த சில கலருக்கெல்லாம் ஒரு இது இருக்கும் டிமாண்ட். கருப்பு உள்ள எந்த ஆடு விரும்புறாங்க வெள்ளிக்கு? அப்படி என்றது இல்லைன்னா கிடாண்ட இனத்தை பார்த்து எடுத்த ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வளர்ப்பாங்க. சரி சரி. நம்ம அதெல்லாம் எத்தனை கிலோ போர் பண்ணா? இதில் என்ன நாங்கள் கணிக்கல. கோயிலுக்கு வளர்த்த கிடையாது அந்த நேற்றுக்கு. நாளைக்கு கோயிலடியெல்லாம் என்னண்டால். சரி சரி. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறைய வீட்டில் இப்படி வேலைக்காண்டி கிடையாது வளர்த்திக்கலாம். அப்படி வேறு பிரச்சனைகள்லாம் நிறைய மக்கள் இப்படி ஆண்கள் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இப்படி ஆடுகளை பார்த்து கொண்டு போயினோம். ரோட்டு எல்லாமே அப்படியே லைட்டெல்லாம் பூட்டி அலங்கரிச்சு அப்படியே பெருசாக பாட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் இந்த வேலிக்கான தயார்படுத்தலாம் இருக்குது.
அது அப்படியே டிஜே மியூசிக்லாம் போட்டு அப்படியே ஆடுகள் காட்டிருக்கீங்க. பாட்டு சவுண்ட் வந்து பெருசா இருக்கும். நான் கலைக்கிறது விளக்கமா தெரியல. அதுக்கு நான் இங்கே கிட்டத்தட்ட 5 ஆட்டுக்கிட்ட காட்டி வைக்கணும். பாட்டு சவுண்டுக்கு கலைக்கிற விளங்குறது பாருங்க. பாருங்க பாருங்க. ரெண்டு 3 4 ஆடு கட்டிக்கணும். 4 மட்டும் பெரிய வழி ஆடு. பெரிய வழி ஆடு எவ்வளவு மக்கள் இருந்தபடியே குதிரையத்தை வந்து போற வடங்களை வந்து ஆட்ட பார்க்கணும். சவுண்டுகள் பற்றி அப்புறம் கலைக்கிறாரு. ஆட்ட பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வெளியே வந்து போயிருக்காங்க. எங்கேயும் ஆடு காட்டியிருக்கு. பாப்பா பற்றி ஆடு நிற்க என்ன வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 3 ஆடு கட்டியிருக்கு. அதில் வந்து சைஸ் பாருங்க இருக்கு. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அண்ணா. வீட்டுக்கு என்ன அந்த 3 ஆடு அடிங்க போல. இந்த 3 ஆடு என்ன இனம் இது? என்னன்னா என்ன இனம் இது? இது வந்து ஜமுனாபாரி இனம். பெரிய நல்ல இனம். எவ்வளவு வளர்க்குறீங்க இது? இது வந்து 3 வயசு. இந்த ஆடு 3 வருஷம். அது என்ன மாதிரி? அதுவும் அதே போல தான். இது 3 வருஷம். கொஞ்சம் கட்டை இனம். அரிக்கன். இது இது ஒரு அரிக்கன் சாதி இனம் தான். கலர் இதுதான் ஒரிஜினல் ஜமுனாபாரி. ரைட்டு. நம்மளா யாழ்ப்பாணத்துல பெரிய வள்ளிண்டா கவனாவத்த வள்ளி தான். அடிக்க ஒரு வள்ளியும் இல்ல. அது அடிக்க ஒரு கோயிலும் இல்ல. நீங்க எவ்வளவு வாங்கி ஆடு காட்டுறீங்க? நான் வந்து 7 படிக்கையில 2012 இருந்து 26 வருஷமா கிடைக்கும். இது இப்படி பெருசா வளர்றதுக்கு சாப்பாடு உளுந்து அரிசி பயர்கள் மற்றது சனக்கொட்டை அதை அடிச்சு வைக்கும். எவ்வளவு போகும் என்னன்னா நாளைக்கு இந்த பெருமை கிட்டத்தட்ட எவ்வளவு போகும்? இது உயிரோட பெருமைன்னு சொன்னா 12-13 லட்சம் பெறும். 12-13 இறைச்சி இலக்கியம் சொன்னா 4 லட்சம் 5 லட்சம். ஒரு பெருமைக்கான ஒரு பொழுதுபோக்கு கோயில் நீத்தி அதை கண்டி வளர்ப்போம். என்ன கீழே உமி வேணும்? இதெல்லாம் கீழே உமி போட்டுருக்கு. என்னன்னு சொன்னா மண்ணில் விட்டு பிடிக்காம கொஞ்சம் மித்தமாகி கால் குழம்புகள் கொஞ்சம் இருக்காம போட்டு. சரி சரி. மற்ற வேள்விக்கு வந்து வெள்ளை வறுமை அப்படி இருக்கா? இல்ல இல்ல இல்ல. இந்த எங்களை பொருத்தமான கலப்பல்ல எல்லாருக்கும் ஒரு கலை பிடிக்குமா? அதனால நம்ம வெள்ளையை செலக்ட் பண்றது. ஒரு வருஷம் வேள்விக்கு ஒன்று ஒரு வருஷம் கோயில நடக்க மட்டும் கிடா விடுவோம். சரி சரி சரி. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நாளைக்கு வந்து வேள்விக்காண்டு ஆடி தேவைப்படுத்தீங்கண்ணா. ஓமாம். என்ன இனம் அண்ணா இது? இது வந்து யமுனாபாரியிலே ஒரு இனம். நல்ல இனங்களை யமுனாபாரி எல்லா யமுனாபாரியும் இப்படி வராது. ஒரு யமுனாபாரியில ஒரு நல்ல இடங்களா பார்த்து நாங்கள் வேள்வி கேட்டு, அதாவது முஞ்சோ பிஞ்சோ கால்கள் கையெல்லாம் பார்த்து அப்படியே விட்டு வளர்க்குறது. இதுக்கு வந்து எத்தனை வயசு வரும்? இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு. இந்த உணவு சாப்பாடுகளை கொடுத்தோம். என்ன மாதிரி இதுக்கு நாங்கள் வேள்விக்கண்டு தயார்படுத்த நல்ல உணவுகள், அதாவது உளுந்து கடலை சோழன் அப்படி வந்து நல்ல உணவுகளோட ஆட்டு தீவனம் இல்லை. அதுக்கு
ஆக்கள் சாப்பிட்றத விட கூடின விலை கூடின உணவெல்லாம் கொடுத்து போய் வளர்க்குறோம். ரைட்டு. இப்போ ஜாழ்ப்பாணத்திலே பெரிய வழிண்டா இங்கே கவனம் தான் என்ன? யாழ்ப்பாணத்தில் பெரிய ஒரு வேள்வி என்று சொன்னால் கவனாவத்தை தான். மரப வழியில் முதல் தொடங்கிய வேள்வியும் பலமுறை தடை செய்த போது கொழும்பு பாராளுமன்றத்தில் சென்று அதை வெட்டலாம் என்று கூறி திருப்பி நாங்கள் இந்த வேள்வியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது வந்து கவனாவத்தை வேள்வியா. அண்ணா வந்து எவ்வளோ வேலைக்கு ஆடு கொடுத்தோம்? நாங்கள் வந்து இது 3வது தலைமுறை. 3 தலைமுறை. அப்பா நான் அப்பாக்கள் எல்லாம் வேலி நாத்திக்கிறோம். அப்பா வேலி நாத்திக்கிறார் பற்றி விட்டுருக்கிறார். பேருந்து வந்து நாங்கள் விட்டுருக்கிறோம். இப்ப வந்து அதுக்கு போய் இப்ப கேட்ட புள்ளியார் இது வந்து இப்ப இவர்களுடைய அண்ணாதான் நானும் கட்டாளைக்கு இருக்கிற நெட்டு மாடுகள் இருக்குது. அதாவது இது இந்த புள்ளியெல்லாம் இப்ப இதுக்கு ஊக்கம். நாங்கள் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒதுக்கிட்டோம். புள்ளியெல்லாம் இப்ப என்னோட பிள்ளை கோவிதாமன் வச்சுக்கிறேன், பால்சங்கம் வச்சுக்கிறேன். இவையெல்லாம் நான் இப்ப ஊக்கப்படுத்தி 3வது தலைமுறை இதை வளர்த்து கொண்டு உங்களுக்கு ஒரு கௌரவம் மாதிரி உங்களுக்கு எங்களுக்கு ஒன்று கௌரவம். அதாவது நாங்கள் போட்டியன்னு இல்லை, நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட சோபையை காட்டி வளர்ப்போம். எல்லாரும் பார்த்து எதுக்குறாண்டு அதை மக்கள் சும்மா செய்விதமே தவிர எங்களுக்கு போட்டியன்னு இல்லை. பேதிக்கார காவாத்து கொண்டு நாளைக்கு வேட்ட பெருமதி எவ்வளோ போகும்ண்ணா? நாளைக்கு வேட்ட பெருமதி எவ்வளோ போகும்? நாளைக்கு இது வந்து வச்சு பெருமதி ஒரு 3 லட்சம் 3 லட்சம் தான் போகும். அதான் உயிர் பெருமதி வந்து 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சத்துக்கு. அதாவது நல்ல இனம் வந்தா நாங்கள் 10 லட்சம் 9 லட்சத்துக்கு எல்லாம் வேண்டி வளர்க்கறது. சரி சரி. அது 1 வருஷத்துக்கு முன்னுக்கே 10 லட்சத்துக்கு வேண்டி வளர்க்குறதாலே பிடிக்காது. சரி சரி. ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இப்படியே அதில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆடுகளை பார்த்து கொண்டு போயிருந்தாங்க. நாளைக்கு 2 மணிக்கு இங்கே இந்த கோணாவத்தை கோயிலில் வந்து கோயில் நடக்கணும். அப்படியே ஆலையா மக்கள் வாழ்ந்து கொண்டு பெரிய ஒரு திருவிழா மாதிரியே இருக்கு பாருங்க. அந்த ஆடு காட்சிப்படுத்தப்படுறதே பெரிய ஒரு திருவிழா மாதிரி தான்.